ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஃபைனல் இயருக்கு 1 மார்க் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதை நினச்சி போய் படாதீங்க, புக்கில் இருக்கிறதா வரப்போகுது. நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த 1 மார்க்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கோ, எதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபால் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் டாபிக் பிளானிங். Planning is the most basic of all managerial functions. Perception and creative thinking are essential for a good planner. Planning bridges the gap between present-க்கும் future-க்கும். Planning is today's projection for tomorrow's activities. Planning and controlling are inseparable in the management. Plan reduces aimless activity. Effective planning eliminates guesswork and unproductive effort. Planning saves time, effort, and money. A plan should possess built-in flexibility. Planning is based on forecast of future. Planning aims at utilizing physical and human resources economically and efficiently. Establishing goals is an important step in planning process. Expected environment conditioning the planning process நம்ம சொல்கிறோம். Evaluation means study of performance of alternate plans of action. A budget created for whole organization is known as overall budget. ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் க்ரியேட் பண்ணுற பட்ஜெட் வந்து நம்ம வந்து ஓவரால் பட்ஜெட் சொல்கிறோம். மிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஏ பர்மனன்ட் ஒன். ப்ரொசீஜர்ஸ் ஆர் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் ரெக்யர்ட் ஆக்ஷன்ஸ். இந்த குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் வந்து நம்ம ஆக்ஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் கைட்ஸ் ஆர் டு ஆக்ஷன். ரூல்ஸில் என்ன? இது ஒரு விதி. நோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு ரூல் தானே எக்ஸாம்பிள் அது. பட்ஜெட் இஸ் ஏ நியூமரைஸ்ட் ப்ரோக்ராம். ஹையரார்ச்சி ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அட் லோ லெவல்ஸ் பெர்மிட்ஸ் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஹை லெவல் அப்ஜெக்டிவ்ஸ். டூ டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஃபார் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். டாப் டவுன், இன்னொன்று பாட்டம் அப் அப்ரோச். ஹையரார்ச்சி ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் மீன்ஸ் எண்ட் செயின் அந்த மெத்தட் வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். லாங் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸ் சச் ஆஸ் சர்வைவல் அண்டு க்ரோத். இந்த லாங் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தா சர்வைவல் அண்டு க்ரோத் பொறுத்து இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்டாண்டிங், மேக்ஸிமம் ஆஃப் சேல்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி எக்ஸெட்ரா. லாங் ரேஞ்ச் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டிங் ஓவர் எ பீரியட். என்ன பீரியட் பார்த்தா 10 இயர். அது வந்து ஒரு மேக்ஸிமம் லாங் பீரியடில். ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து 1 இயர் வரும். மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் should be expressed in quantitative terms such as increase profit by 3% and decreasing scrap by 2%. இந்த 3% and 2% நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட்டுக்கு 3%, ஸ்க்ராப்புக்கு 2%. அப்ஜெக்டிவ்ஸ் should be classified into overall goals and derivative goals. அதே அப்ஜெக்டிவ்ஸ் should be long range and short range objectives. இந்த ஃபைனல் ஸ்டெப் MBOவில் பார்த்தா appraisal. MBO increases in productivity of employees. MBO is a time consuming process. Policy is a statement and predetermined guideline. Policy should be based on facts and sound judgment. Policy types 3 types இருக்குது. அதில் ஆன் பேசிக்ஸ் ஆஃப் லெவல்ஸ். அதில் வந்து பேசிக்ஸில் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலில் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். டிவிஷனில் வந்து டிவிஷன் ஹெட்ஸ் அண்டு ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆன் பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் டிஃப்ரெண்ட் மேனேஜர் ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷன் பாலிசி, பர்ச்சேசிங் பாலிசி, இது மாதிரி பாலிசிஸ் எல்லாம் ஆன் பேசிக்ஸ் ஃபங்க்ஷனில் வரும். ஆன் பேசிஸ் ஆஃப் சோர்ஸஸில் ஒரிஜினேட்டட் பாலிசி, அப்பீல்டு பாலிசி, இம்போஸ்டட் பாலிசின்னு மொத்தம் 3 பாலிசிஸ் இருக்குது. அதில் ஒரிஜினேட்டரில் பார்த்தா பர்சனல் பாலிசி, ஃபைனான்சியல் பாலிசி வரும். அப்பீல்டில் பார்த்தா டாப் டு லோயர் லெவல் வரும். இம்போஸ்டில் பார்த்தா எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் வரும். பிளானிங் ப்ரிமிசஸ்
அது வந்து க்னூஸ் அண்டு ஓ டோனல். அது வந்து ஃபஸ்ட்டு நோட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ப்ரைஸ் பிஹேவியர் இஸ் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் எக்கனாமிக்ஸ் stabilities. The economic instability result in inflation and stagflation. A situation of rising prices is known as inflation. The rise of price due to fall in demand is known as recession and stagflation. Stagflation இன்னொரு நேம் வந்து recession. ப்ரைமரி செக்டரில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் வரும், செகண்டரி செக்டரில் இண்டஸ்ட்ரீஸ் வரும், டெரிட்டரி செக்டரில் பேங்கிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்லாம் வரும். டேக்ஸ் ரிலேஷன்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வரும். பிஸ்னஸ் லொக்கேஷன் ப்ரிமிசஸ் இதில் டோட்டலாக 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்து அதர்ஸ் வரையும் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வெயிட் லாஸிங் நான் வெயிட் லாஸிங் வரும். சோர்ஸ் ஆஃப் பவரில் வந்து தெர்மல் பவர், நியூக்ளியர் பவர், அது மாதிரி பவர்லாம் வரும். கம்யூனிகேஷனில் வந்து போஸ்டல், டெலிஃபோன், இன்டர்நெட் பற்றி வரும். ராவ் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அண்டு அதர் ஸ்டோர்ஸ் வரும். லேபர் சப்ளையில் வந்து ஸ்கில்டு லேபர் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் வரும். லேபரில் டோட்டலாக 2 மெத்தட் இருக்குல்ல, ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு. இந்த மெத்தட்ஸ்லாம் எதுக்கு என்ன வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. கேபிட்டல் அவைலபிலிட்டியில் வந்து சேஃப்டி ஆஃப் இன்வெஸ்டட் பை ஜென்ரல் பப்ளிக் வரும். அதர்ஸில் வந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, அர்பன் ஏரியாஸ் இதெல்லாம் இண்டஸ்ட்ரி லொக்கேஷனுக்கு வந்து பக்கத்தில் வரக்கூடாது. அதனால் இண்டஸ்ட்ரி லொக்கேஷன் வந்து இந்த இல்லாத இடத்துல கட்டணும். ஸ்ட்ராட்டஜி டிஃபைன்ட் ஆஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ். லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் 3 லெவல் இருக்குது. கார்ப்பரேட், பிஸ்னஸ், ஃபங்க்ஷன்ஸ். கார்ப்பரேட்டில் பார்த்தா ஃபார்வேர்டு வெர்டிக்கல் இன்டிகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி, பேக்வேர்டு ஹரிசாண்டல் கான்சன்ட்ரேட்டிக், கன்க்ளோமெரேட். 5 டைப் இருக்குது. அந்த நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ப்ராசஸ் இஸ் டெவலப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். TOWS மேட்ரிக்ஸ் அதில் 4 டைப் இருக்குது. இந்த TOWS மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த TOWS அந்த 4 லெட்டரை மாற்றி போட்டு பாருங்கள். 2 லெட்டரா WT, WO, ST, SO 4 லெட்டர் ஸ்ட்ராட்டஜி 4 மெத்தடாக பிரிச்சுருக்காங்க. PCG மீன்ஸ் போஸ்ட் அண்ட் கன்சல்டிங் குரூப். PCG matrix is named as portfolio framework. அதில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்டார், கேஸ்கவ், கொஸ்டின் மார்க், டாக். Formatting business level strategy is proposed by Porter. The production planning tools are man machine chart, load chart, Gantt chart. அந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் டூல்ஸை வந்து மொத்தம் 3 சார்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறோம். Forecasting techniques are classified in 2 categories: qualitative, quantitative. Consumers complete enumeration survey, otherwise known as census survey சொல்கிறோம். அது ஒரு ஃபார்முலா இருக்குது. சமேஷன் I is equal to 1 to n DI consumer sample survey. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. D1 plus D2 plus etc. dn into capital N divided by small n. Finally, consumer good is known as intermediate good or producer good. Expert opinion method. Example, நம்ம வந்து 10th மார்க்லாம் 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட் ஆட் பண்ணி 5ஆல் ஒர்க் வரோம்ல, அது மாதிரி தான் இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மெத்தட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். வேரியிங் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சர்வே இஸ் டெல்பி மெத்தட் சொல்கிறோம். சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒப்பீனியன் மெத்தட் இஸ் அதர்வைஸ் known as collective opinion method. Qualitative techniques in very costly method. Test market method. Classifical method. Demand forecasting trend projection method. Historical data for a commodity are arranged in a such order is called time series. Trend projection 5 techniques யூஸ் பண்ணுறாங்க. Solid லைனில் வந்து ஆக்சுவல் ட்ரெண்ட் லைன் நம்ம சொல்கிறோம். டாட்டட் லைன்ஸை வந்து செக்யூலர் ட்ரெண்ட் லைன் சொல்கிறோம். இன்ஃபினிட்டிவ் அதை வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். NBER நேஷ்னல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் இன் USA. ரெக்ரெஷன் மெத்தட் ஆல்சோ கால்ட் ஆஸ் கொரிலேஷன் மெத்தட். அதில் சிம்பிள் அண்ட் மல்டிபிள் 2 டைப் இருக்குது. ரிக்ரெஷன் மெத்தட்
ஈக்குவேஷன் அதுக்கு வந்து y is equal to a plus bx. y வந்து demand forecast, x வந்து independent variable, ab வந்து constant. Mathematical model, two kinds of equations இருக்குது. Identity equation, behaviorable equations. Type of decision 8 types இருக்குது. Routine and repetitive decision வந்து programmable decision நம்ம சொல்கிறோம். decision made by manager அது வந்து individual decision சொல்கிறோம். Employee decision for a career development known as personal decision நம்ம சொல்கிறோம். risk and uncertain decision is known as ambiguity decision சொல்கிறோம். diagnosis of problem 3 type of skill இருக்குது. noticing, interpreting, incorporating. The meetings are called as conference committees, board or staff meeting. Decision tree is a conceptual map of possible simulation can be conducted by manipulation physical methods. Deterministic techniques அல்ல 3 டைப் இருக்குது. operational research, break even analysis, inventory control. இதுக்கப்புறம் இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான இந்த டேபிள் காலம்ஸ், முக்கியமான ஹென்ஸ், டயக்ராம்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து கன் சார்ட் இப்படி இருக்கும், லோட் சார்ட் இப்படி இருக்கும். அடுத்து மேன் மிஷின் சார்ட், போர்ட்டர் 5 ஃபோர்ஸஸ் மோட்ஷல், ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் 4 டைப் சொன்னோம்ல, அந்த 4 டைப் என்னென்ன இருக்குது. SWOT அனாலிசிஸ் அதை பற்றி இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அதை பற்றி இருக்குது. லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன லெவல் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராட்டஜி பிளானிங்க்கும் டாக்டிக்கல் பிளானிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது ஸ்ட்ராட்டஜி பிளானிங்க்கும் ஆப்ரேஷன் பிளானிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பார்த்த புக்கில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட் யூனிட் இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள்.